ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி வாங்கி வைங்க. அரிசி வாங்க முடிஞ்சால் அரிசி வாங்கி வைங்க. எல்லாமே இன்றைக்கி வந்து தங்கம் தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இதை என்னென்ன இன்றைக்கி திங்ஸ் வாங்குறீங்களோ எல்லாமே பல மடங்கு பெருகும். முக்கியமாக மஞ்சள் பொடி வாங்கி வைங்க, உப்பு, அரிசி. ஓகே, இது வழக்கம் போல் நான் நம்பர் 1 நம்பர் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 பைல் 2. இன்றைக்கி உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கைடன்ஸ். ஓகே, இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய இந்த செட் 1 சூஸ் பண்ணவங்க ரொம்ப கருணையாக இருக்கீங்க. மற்றவங்க மேலே நீங்கள் காட்டுற இறக்கமாகட்டும், ஒரு அகிம்சை வழியில் போயிட்டு இருக்கீங்க. தப்பாக எதுவும் இருக்கக்கூடாது, உண்மை மட்டும் பேசிட்டு அந்த மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டிஸ் உள்ள ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. அது வந்து நீங்கள் மட்டும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் நீங்கள் மட்டும் முன்னேறல. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் தான் ஒரு லைட்டிங்காக இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வெளிச்சம் காட்டிகிட்ருக்கு, அவங்கள நல்வழிப்படுத்திட்டு இருக்குது. உங்களுடைய கருணை, நீங்கள் மற்றவங்க மேலே காட்டுற இறக்கம் எல்லாமே கடவுளுக்கு தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டுருக்க பாதை ரூட்டு கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒன்று இப்போ சூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த பாதையே நோக்கி உங்களை போக சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் ஒன்றொன்னா கரெக்டாக நீ அதை நோக்கியே போ, உன்னோட பயணம் தொடரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஸ்டெப்லேருந்து பின்வாங்க வேண்டாம். சரியான பாதையில் சரியான நோக்கத்தோடு போயிட்டு இருக்க, அதை கண்டினியூ பண்ணு. அதே தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு குருவாக இருந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் மட்டும் வச்சுக்காமல் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்க சொல்லி உங்களுக்கான கைடன்ஸ் அதுவாக தான் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நீ கொண்டு போய் சேரு, நீ போயிட்டுருக்க பாதை சரியான பாதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கானதை சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாலும் டோன்ட் ஸ்டாப் அப்படின்றது தான் உங்களுக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ். நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம், டேரோ கார்டு ரீடராக இருக்கலாம், ஹீலராக இருக்கலாம். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே இப்போ தான் ரீசெண்டாக என்டர் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்துட்டே போகிறீங்க, க்ரோ ஆகிட்டே போகிறீங்க. அந்த பக்தி மயத்தில் நீங்கள் வந்து ஒன் பை ஒன் டே டு டே ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான அந்த பக்திக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. கடவுள் வந்து உங்களை வழி நடத்திட்டே போயிட்டு இருக்காங்க. உங்களுடைய அந்த நீங்கள் ஒரு சர்டன் இது வச்சுருக்கீங்க, ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்குது. அதுலேருந்து வெளியே வாங்க. இது நடந்தால் இப்படி ஆகிடுமோ, இது நடந்தால் இப்படி இருக்குமோ, இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு குறுக்க போச்சுன்னா ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி சில லிமிட்டிங் பிலீஃப்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை எடுத்து அந்த தாட்ஸை மட்டும் எடுத்து வெளியே விட்டுருங்க. நீங்கள் க்ரோ அப் ஆகிட்டு இருக்கீங்க. கடவுளை நோக்கி போகும்போது வேறு சில சிந்தனைகள் வரும் பட்சத்தில் அது எல்லாமே தவிர்க்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இப்போ தெரியுது. எது நல்லது, எது கெட்டது, என்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு வேணும், எந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டான்றதை நீங்கள் இப்போ ரியலைஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதை உங்களுக்குமே கடவுள் வந்து உங்களுக்கு சொல்கிறது, நீ பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களை கண்டினியூ பண்ணு. நீ வளர்ந்துட்டு வர அந்த உனக்குள்ளே இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸை மட்டும் நீ கட் பண்ணு. இது இருந்தால் இது இப்படி தான், காசு இப்போ வந்து பணம் சம்பாதிக்கணுன்னா அதுக்கு வந்து அதிகமாக உழைப்பு போடணும், நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சில லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துரு. கடவுள் வந்து எப்போவுமே உங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ பைல் 1 பைல் 2 மேபி பைல் 1 பார்த்தவங்களே பைல் 2 பார்த்துட்ருக்கலாம். ஸோ உங்களுக்கு கடவுள் சொல்ல வர மெசேஜ், நீ போயிட்டு இருக்கிற பாதை நல்ல பாதை, அதையே கண்டினியூ பண்ணு. மற்ற உயிரினங்கள் மேலே நம்ம காட்டுற பாசம், பரிவு எப்போவுமே வந்து நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் பாதுகாக்கும், அது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஸோ அதை கண்டினியூ பண்ணுன்றாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸை மட்டும் வெளியே எடுத்துருங்க. அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட கோவப்படுறாங்க ஏதாவது ஒன்றுனா, இப்போ உங்களுக்கு தெரியுது ஒரு பிரச்சனையை வந்து முன்னாடி வந்து கோவமாக எடுத்துகிட்டு போவீங்க. இப்போ வந்து யார் மேலே தப்பு இருக்குது, எது சரி எது தப்பு, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நின்று யோசிக்கிறீங்க. அந்த பக்குவம் உங்களுக்கு வந்திருக்கு. அது உங்களை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதை வந்து கைவிட்றாதீங்க, அப்படியே வச்சுக்கோன்றது தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ். இன்றைக்கி 2 பைல் சூஸ் பண்ணவங்களுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. நல்ல விஷயங்களை மட்டுமே நடத்தி கொடுக்குறீங்க. வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடச்சி நீங்கள் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். நிறையா பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அனைவருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். நன்றி.